ஹலோ மக்களே 357 எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல கக்கா சேர்ந்து ஒருத்தனை சிடரி வச்சு போட்டு தள்ளுதான். அது மிஸ்டி வில்லேஜ்காரன உடனே வந்து ஏமாட்ட சொல்றான். சார் உங்க லைட்னிங் பிளேட் அட்டாக் உண்மையில வேற லெவலா இருந்துச்சுன்னு சொல்றான் அவன். வேற லெவலா இருந்துச்சா? டேய் நான் ஒருத்தனை கொல்றேன்டா, அது தப்புடான்னு சொல்றான் அவன். இதுக்கெல்லாம் பெருமைப்படக்கூடாதுன்னு சொல்றான் கக்காஷி. அதுக்கப்புறம் மிஷன் எல்லாம் முடிச்சு இடத்துக்கு வந்துட்டாங்க. உடனே வந்து ஏமாட்ட செஞ்சு கேட்காரு, நம்ம டீம்ல ஆல்ரெடி ஒரு ஆள் குறையுது, அந்த ஆள் எப்பதான் மாத்தி விடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. கவலைப்படாத, சீக்கிரம் ஒரு ஆளை கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கக்காஷி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா கக்காஷி தனியா ஒரு பிரிட்ஜில் நின்னுட்டு இருக்கான். உடனே மைட் கே வராரு. டேய் கக்காஷி என்னடா ஒரு மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்க, வேற எதுவும் பிரச்சனைன்னு கேட்காரு. எது மிஷன்ல எது தப்பா இருச்சான்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே குர்னே செஞ்சு ஆத்மசக்தி சொல்றாங்க. அன்பு பிளாக் ஆப்ஸ் காரனே என்னைக்கிட அவனோட மிஷனை பத்தி சொல்லிருக்கான், அதனால கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்றாங்க அவங்க. சரி நாங்க கடைக்கு போய் சாப்பிட போறோம், சாப்பிட வரேன்னு சொல்லி கேட்காங்க அவங்க. எனக்கு சாப்பிடலாம் பசிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அன்புல சேர்ந்து நீ ரொம்ப மொரடாயிட்டான்னு சொல்லி குர்னே செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே மைக்கே சொல்றான், என்னாலலாம் கக்காஷி எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, அவன் என்னோட ரைவல், அவனை என்னைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்கே ஸ்ட்ரெயிட்டா போய் தேர்ட் வைக்கிட்டு போய் அழுதுகிட்டு இருக்காரு. நான் வந்து அன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர போறேன், என்னை கக்காஷி கண்டி சேர்த்து விடுங்க, நான் அவனை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் உன்னோட ஃப்ரெண்டு கக்காஷி கண்டி நீ இதெல்லாம் செய்யறன்னு தெரியும், ஆனா நீ அன்பு பிளாக் ஆப்ஸ்க்குலாம் சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்றாரு அவர். ஏன்னா அன்பு பிளாக் ஆப்ஸ்க்கு நிஞ்சுட்ஸ் தான் மெயினா தேவை, அப்பப்போ மறைஞ்சு போறதுனால கரெக்டான ஆளுக்கு தாண்டா கரெக்டான வேலை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னோட ஸ்கில்ல வச்சு அன்பு பிளாக் ஆப்ஸ்க்குள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நான் கக்காச்சிக்கு வந்து பார்ட்னரா போகணும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீ எல்லாம் தகுதியே கிடையாது அன்புக்கு சொன்னே செதையிட்டான். உன்னை தலையை சோகமா தொங்க போட்டு அப்படி நடந்து வெளியே போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆப்போசிட்ல டான்ஸோ வரான். டான்ஸோ வந்துட்டாரான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்கான், என்னை உங்க அன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கான். என்னோட அன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்றதுக்குலாம் நீ தகுதியே கிடையாது, நீ ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு சொன்ன திரும்பியும் தலை தொங்கிருச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல கக்காஷி ரின்னோட கல்லறையில் நின்று போய் சோகமா நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தேர்டு கக்காஷி கூப்பிட்டுருக்காரு, சீக்கிரம் உன்னோட டீம்ல வந்து ஒரு புது ஆள் வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன அதே ஆளா வரப்போறான்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்கான். ஆமா அவன் ஒரு ஒருத்தான சினோபின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சின்ன பையனா ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காஷி. ஆனா டான்ஸை வந்து இவனை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான், அவன்கிட்ட உண்மையிலே ஒர்த்து இருக்குன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் அவனை வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. பார்த்தது யாருன்னு காட்டுறாங்க. பார்த்தது வேற யாருல தலைமை இட்டாச்சி உச்சிகா தான். 13 வயசுல அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இறங்கிட்டான் தலைவன். நான் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல புதுசா சேர்ந்திருக்கேன், என்னோட பேர் இட்டாச்சி உச்சிகான்னு சொல்றான். சொன்னோடனே முழிக்கானுங்க சுத்தி இருக்க உள்ள அன்பு பிளாக் ஆப்ஸ் காரனுங்க. நீ தான் புதுவாளா, உன்னோட லாக்கர் பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாட்ட செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவனுக்கு 13 வயசு கிடையாது, வெறும் 11 வயசு தான் ஆகுது. 11 வயசுல இது வரைக்கும் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல எவனுமே நுழைஞ்சதே கிடையாதுடா, இவன் எப்படா வந்தான்னு சொல்லிட்டு உன்னை ஏமாட்ட செஞ்சு சொல்றாரு. உன்னை டீம் ரோல சேர்த்திருக்கோம், நீ 5 நிமிஷத்துல என்ன வந்து ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வான்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு தலைவன் அங்க வரான். பார்த்தா அவன் நடந்து வரது வழியில குனாய் சுரிங்கன்னு எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. பார்த்தா தலைவன் அசால்ட்டா நடந்து வரான், எதையும் மதிக்க மாட்டான். பார்த்தா கக்காச்சி பின்னாடி பேசிட்டு வரான். உன்னோட புதுசா ஒரு டீமுக்கு வந்தவன இப்படிதான் சேவிங்களான்னு சொல்லிட்டு கேட்கான் அவன். இவனை வந்து நம்ம டீம்ல சேர்க்கமே, இவன்ட்ட இது ஸ்கில் இருக்கான்னு செக் பண்றதுக்கு தான் அப்படிதான் பண்ணணும்னு சொல்றானுங்க அவனுங்க. அவன் வேற சின்ன வயசா வேற இருக்கானு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இது வந்து சுப்பீரியர் கொடுத்த ஆர்டர், அதெல்லாம் என்னடா சின்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டானுங்க கக்காஷி சொன்னோன்னு. நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, அவன் ஆர்டினரி ஷினோபிலாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் அவன். நான் தான் கேப்டன் கக்காஷி, டீம் ரோலோட கேப்டன் சொல்றான் அவன். நீ அன்பு பிளாக் ஆப்ஸ் ரூல்ஸ் சீக்கிரம் கடைபிடிப்புன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் அவன். உன்னை இட்டாச்சி சரின்னு சொல்றான். பார்த்தா எடுத்தோடனே குனாய் ட்ரைனிங் எடுக்காங்க. குனாய் ட்ரைனிங்ல அவனை சொல்லியா கொடுக்கணும், அசால்ட்டா போட்டு தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கான் தலைவன். இவன் உண்மையில டேலண்ட் தான் சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு சின்ன வயசுல அன்பு பிளாக் ஆப்ஸ்ல நான் வந்து பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாட்ட கக்காச்சி சொல்றான். டான்ஸோ ரெக்கமெண்ட் பண்ணிருக்கானு சொல்லிட்டு கக்காச்சி சொல்றான். ஆனா டான்ஸோவா சொன்னா அதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டான்ஸோ என்னைக்குமே ஒரு பெர்சனல் ஃபீலிங் எல்லாம் பண்ணுவாரு, அன்புக்கு ஃபவுண்டேஷனுக்கு பண்ணது பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிருச்சு, இட்டாச்சி விட்டா காட்டுறாங்க. நான் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் இட்டாச்சி. நீ தாண்டா என் பையன் சொல்றாரு ஃபுக்காக்கு. நீ அன்புல சேர்ந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு அவரு. ஆனா ஒண்ணு மறந்துடாத, நீ உச்சிய தலைமுறையில வந்துகிட்டு இருக்கன்னு சொல்றாரு அவரு. உச்சிய கிளான நம்பிதான் இந்த ஹிடன் லீவ் ரோல செக்யூரிட்டி அமைஞ்சிருக்குன்னு சொல்றாரு அப்பா. நம்ம கிளான்ல இருந்து ஒருத்தர் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல போனது நம்மளுக்கு பெருமையா இருக்கு, உன்னை நான் ரொம்ப எதிர்பார்க்க சொல்றாரு அப்பா. அவனு சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டான்ஸோ பார்க்க வந்திருக்கான் இட்டாச்சி. ஃபுக்காக்கு உச்சிகா அவரை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல, இந்த ஜெனரேஷன்ல அவர் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காரு டான்ஸோ. அவனை பார்த்து பெருசா சர்ப்ரைஸ் எல்லாம் அடையல, ஏன்னா உங்க அப்பா ஃபுக்காக்குல அதனாலன்னு சொல்றாரு அவர். ஹிடன் லீவ் வந்து உச்சியா கிளானுக்கு எப்பவுமே ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஆனா அவங்களுக்கும் தனியா ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குன்னு சொல்றான் டான்ஸோ. அதனால அவங்க விஷயத்துக்குள்ள நாங்க எதுவுமே நுழைய மாட்டோம்னு சொல்றான் டான்ஸோ. ஆனா என்ன உச்சியா உள்ள என்ன செய்யறாங்கன்னு பார்க்கவும் செய்யணும் கேட்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை எதிர்பார்க்க இட்டாச்சின்னு சொல்லிட்டு அப்பவே அவனை டபுள் ஏஜென்ட் ஆக்கி விட்டுருக்கான் டான்ஸோ. உனக்கு ஜாப்லாம் நல்லா செட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் அந்த அளவுக்கு ஆகலன்னு சொல்றான் இட்டாச்சி. இது வரைக்கும் நான் மிஷனுக்கே போவலே அப்படின்னு சொல்றான் அவன். டேய் ஹொக்காகே ப்ரொடெக்ட் பண்ணதே ஒரு மிஷன் தான் சொல்றான் கக்காச்சி. அன்பு டாக்டிக்கல் யூனிட்ல எப்ப சேப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் நம்ம ஒண்ணு இப்போ வாரலாம் இல்லன்னு சொல்றான் கக்காச்சி. பார்த்து தேர்ட் வைக்க வெளியே வராரு கக்காச்சி. உங்களுக்கு ஒரு மிஷன் வச்சிருக்கேன், ஆனா அது நான் கொடுக்க மிஷன் இல்ல, டான்ஸோ கொடுக்க மிஷன். அந்த மிஷன் வந்து என்னால இக்னோர் பண்ண முடியல, அதனால டான்ஸோக்கு போய் நீங்க ஒரு மிஷன் வேலை பார்த்து கொடுங்கன்னு சொல்றாரு அவர். அபிஷியலா ஒரு டீம் போய்கிட்டு இருக்காங்க, ஆனா அன்அபிஷியலா ஒரு டீம் அனுப்ப போறோம், அந்த டீம் தான் நீங்கன்னு சொல்றாரு அவர். நீங்க டான்ஸோக்கில வேலை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டே இருக்காரு அவர். ஒன்னு டான்ஸ் உள்ள இருந்து சொல்றான், இது ஒரு கணிக்க முடியாத மிஷன் சொல்றாங்க. ஹானியா பிளாக் ஆப்ஸ் காரனை வந்து நம்மளுக்கு ஒரு இன்டெல வந்து தர போறாங்கன்னு சொல்லிட்டு அவனை எந்த ஊருக்காரனா லேண்ட் ஆஃப் வுட்ஸ் பார்டர்ல உள்ளவனு சொல்றாரு அவரு. ஆனா என்ன இது வந்து எனக்கு இன்டெல் தரத மாதிரி தெரியல, இது எனிமியோட ட்ராப் மாதிரி இருக்கு, அதனால தான் வந்து லார்ட் டேர்ட்ட வந்து நான் வந்து ஹெல்ப் கேட்டுருக்கேன்னு சொல்றான் அவன். அபிஷியல் மிஷனுக்கு வந்து அன்அபிஷியலா ஒரு அன்பு பிளாக் ஆப்ஸ் டீம் வந்து அனுப்ப போறேன், அவங்கள பாதுகாக்க கண்டி எனிமி ட்ராப்பா இருந்தா அவங்கள போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்றான் அவன். ஒருத்தனை கூட விட்டு வைக்காதீங்க
கொல்லாதீங்கன்னு சொல்றான் டான்ஸோ. எல்லாத்தையும் கொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு கக்காஷி ஹிடன் லீஃப்க்கு வந்து துரோகம் பிடிக்காண்டி தான் எல்லாத்தையும் கொல்லே செய்ய போறேன்னு சொல்றான் அவன். எனக்கு இட்டாச்சி மட்டும் போதும்னு சொல்றான் அவன். சரி நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சரி சார் நான் கிளம்புறேன்னு சொல்றான் அவன். கக்காஷி உன்னோட ஒருத்தி என்னன்னு எனக்கு தெரியும் தான் சொல்றான் அவன். உன்னே மாதிரி ஆள நான் ஃபவுண்டேஷனுக்கு உள்ள இழுக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் அவன். நீ என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சார்னு சொல்றான் கக்காஷி. நீ ஃபவுண்டேஷனுக்கு சரியான குவாலிட்டி ஒன்றை இருக்கு, ஏன்னா உன் காலம் முழுக்க இருட்டாவே அடைஞ்சிருக்கல அப்படின்னு சொல்றான் அவன். இருட்டா அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி ரின்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு ரின்னை கொண்ட மாதிரி தான் கனவு வருது. திரும்பி எப்பவும் போல எஞ்சி கையை கழுவ ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அபிஷியல் மிஷனுக்கு யார் அனுப்புறாங்கன்னா காய் டீம் தான் அனுப்புறாங்க. ஹானியா பிளாக் ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு இன்டெல் தர போறாங்க, அதனால நீங்க இந்த ஸ்கிராலத்துக்கு அவங்கள்ட்ட கொடுங்க, அந்த ஸ்கிராலத்துக்கு அவங்க உங்கள்ட்ட தருவாங்கன்னு சொல்றாரு அவரு. உள்ள இருக்க கண்டென்ட் வந்து நாங்க வந்து வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு மைட் கே கேட்காரு. அவங்க மட்டும் உங்களுக்கு ஃபேக் ஸ்கிரால தந்தாங்கன்னா லேண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹிடன் லீஃப்க்கு வந்து ஹெல்ப் பண்ண வரல, ஃப்ரெண்ட்ஸாக வரலன்னு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சொல்றாரு அவரு. அப்பனா எது நடந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கிரால திருப்பி கொண்டு வரணும் அவ்வளவுதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அதேதான் லேண்ட் ஆஃப் ஃபுட்ஸுக்கும் நம்மளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க எப்பவும் பார்த்து மட்டும் இருங்கன்னு சொல்றாரு அவரு. இது ஏன்ட்ட விடுங்க 40 சொல்றான் மைட் காய். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இட்டாச்சி அந்த மிஷனுக்கு கிளம்பிட்டான். அன்பு பிளாக் ஆப்ஸ் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இட்டாச்சி ஃபர்ஸ்ட் அன்பு பிளாக் ஆப்ஸ் மிஷனான்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஆமான்னு சொல்றான் அவன். கேப்டன் கக்காசி கூட போற, அதனால பார்த்தே போன்னு சொல்றான் அவன். ஏன்னு சொல்ற இட்டாச்சி கேட்கான். கேப்டன் கக்காசி மிஷன் வந்துச்சுன்னா காமரேட்ட கொள்ள கூட யோசிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவர் ஹை ரேங்க் டிகிரி சினோபினே பார்த்தே போய் சொன்னோன்னா இட்டாச்சி அசால்ட்டா நடந்து போறான் தலைவன். வாங்கடா அந்த மிஷன் நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லிட்டு மைட் கே பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா கக்காசி இட்டாச்சி பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கானுங்க. உடனே இட்டாச்சி இந்த மிஷனோட உண்மையான நேச்சர் அவங்கள்ட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு கேட்கான் இட்டாச்சி. இந்த மிஷனை பத்தி நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது சொல்றான் கக்காசி. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்னது காட்டுக்குள்ள ஒரு புகையா வருது, என்னன்னு பார்த்தா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சானுங்க அவனுக்கு. கோஸ்கி தான் சமைக்கையில இருந்து வேற லெவல் பண்ணுவாரு, அவர் எப்பவும் போல வேற லெவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கேப்டன் இப்படி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஓப்பன்ல எல்லா புகையும் வந்து எவனாச்சும் அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு மைக் கைட்ட கேட்காங்க அவங்க. டேய் நான் வேணுக்குனே தான் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வேணே புகை பறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வருதவனு நம்மளோட ஃப்ரெண்டா நம்மளோட எதிரியான்னு தெரிஞ்சுன்னு சொல்றான். என்னோட யோசனையை வச்சு நான் முடிவெடுக்க போறேன்னு சொல்றான் மைக் கை. பார்த்தா இட்டாச்சியும் கக்காசி அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க ஒளிஞ்சு. உனக்கு இட்டாச்சி சொல்றான் இவர் உண்மையிலே சூப்பரா சொல்றாரு, நம்மளோட மிஷனோட உண்மையான பர்பஸே அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கான் மைட் கையை பார்த்து. சரி நம்மளுக்கு இதான் சாப்பிடுற டைம்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுட் ஃபீல்ஸ் எடுத்து 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பு பிளாக் ஆப்ஸ் மிஷன் இப்படித்தான் இருக்கும், அவனை நல்லா சாப்பாடு சாப்பிடுவானுங்க, நம்ம இந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. நம்ம ஷேடோல இருந்தாண்டா இந்த மாதிரி ஃபுட் ஃபீல்ஸ் தாண்டா சாப்பிட்டு வாழணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சந்தோஷமா தான் செய்யறேன்னு சொல்றான் இட்டாச்சி. பார்த்தா மைட் கை அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பார்த்தா ஆனியா பிளாக் ஆப்ஸ் காரங்களும் வந்துட்டாங்க. பார்த்தா வந்தவன் பார்த்தா ஒரு லேடி உங்களோட ஸ்கிரால கொடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க உன்னோட கொடுன்னு சொல்றா மைட் கை. நீங்க முதல்ல கொடுங்க நாங்க தாரன்னு சொல்றோம் ஹானியா பிளாக் ஆப்ஸ். நம்ம ஸ்கிரால கொடுத்தோம் அவங்க படிக்க ஆரம்பிக்காங்க. அவங்க இதுக்கு அப்பே இல்ல இது கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. உனக்கு ஹானியா பிளாக் ஆப்ஸ் அவங்களோட ஸ்கிரால கொடுக்காங்க. மைட் கை சடனா அதை பார்த்துட்டு எட்டிக்கிட்டு மிதிக்காரு ஸ்கிரால. பார்த்தா வானத்துக்கு போய் வெடிச்சு செதறது. பார்த்தா வெடிக்கிற மாதிரி ஏதோ ஜுட்ஸோ போட்டு வச்சிருக்காங்க அவனுங்க. டேய் ஸ்கிரால வந்து படிக்க தாண்டா கொடுக்கணும், இப்படி வெடிக்க கேக்கலாம் கொடுக்கணும் சொல்றாங்க. சடனா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க அவனுங்க. டேய் நீங்க அட்டாக் பண்ணதான் வந்து எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்களும் சண்டைக்கு இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. டேய் நீங்க பெரிய போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மைக் கை கத்த ஆரம்பிச்சிட்டான். அக்ரிமெண்ட்டை உடைச்சதை நீங்க தாண்டா சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஹானியா பிளாக் ஆப்ஸ் காரன் ஒரு 10-15 பேர் சொல்லிட்டானுங்க. முதல்ல இருந்தே நம்மள ஏமாத்த தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அன்பு பிளாக் ஆப்ஸ் தலைவனு 2 பேரும் இறங்கிட்டாங்க. நீங்க இங்க இருந்து போங்க, இது 40 சொல்லிட்டு இருக்காங்க கக்காசியும் இட்டாச்சியும். சடனா ஹானியா பிளாக் ஆப்ஸ் காரன் ராக் கொலாப்ஸ் ஜுட்ஸோ போட்டு விட்டானுங்க. கல்லம்ட்டு உடஞ்சு விட ஆரம்பிச்சிட்டு உனக்கு காய் சொல்றான். டேய் நீங்க எல்லாம் போங்க, இது 40 சொல்றான். சடனா கக்காசி மட்வால் ஜுட்ஸோ போட்டு அந்த கல்ல ஸ்டாப் பண்ணிட்டான். டேய் நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க 40 சொல்றான் மைக் காய். உன்னை இட்டாச்சி கக்காசி கேட்க நான் உனக்கு கேள்விப்பட்டேன் மிஷன் வந்துட்டா காமரேட கூட கொண்டுருவீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்காம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாகக்கூடாது அதுக்காண்டி நான் எவனாலும் கொல்லுன்னு சொல்றான் கக்காசி. காய் நீயும் போ நான் இதை பார்த்துட்டு சொல்றான் கக்காசி. நான் அப்படி போக மாட்டேன்டா நான் மைட் கைன்னு சொல்றான் அவன். திரும்பி மேல இருந்து ராக் கொலாப்ஸ் சொல்லிட்டு ஜுட்ஸோ போட்டுட்டானுங்க. தலைவன் டென்ஷன் ஆயிட்டான், இனிமேல் பொறுத்து கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு 8th இன்னர் கேட் 5th கேட் ஆஃப் ஓபன் சொல்லிட்டு தலைவன் அனல் பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். என்னது இது ஒரு டை ஜுட்ஸ்ல வேற லெவல் பண்றாருன்னு சொல்லிட்டு இட்டாச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். இட்டாச்சி அப்பமே பார்த்து மைட் கையை பார்த்து மிரண்டு இருக்கான். பார்த்தா தலைவன் இறங்கி போட்டன்னு புடைக்க ஆரம்பிச்சிட்டான். பிளாக் ஆப்ஸா இருந்தானே எவனா இருந்தான்ட்டான் தலைவன். காக்காசி சொல்ல வேண்டும், அவனும் இறங்கிட்டானே. இட்டாச்சி இறக்கி விட்டானுங்க. சுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பயந்து ஓடுறானுங்க, விட மாட்டேங்கானுங்க ஒருத்தனையும். காக்காசி சிடோரி வச்சு கொன்னு எரிஞ்சிட்டான். இந்த காய் உன்னோட மிஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த ஸ்கிரால புடி நீ போயிட்டு வான்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்லிட்டு வேங்குறான். பார்த்தா இட்டாச்சி ஒருத்தோட மட்டும் எல்லாத்தையும் கொன்னு எரிஞ்சிட்டான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இட்டாச்சின்னு சொல்லிட்டு என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் காய். இது எங்களோட மிஷன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டேய் காக்காசி ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காம. டேய் நாங்க அன்பு மிஷன்ல இருந்துட்டு இருக்கோம், என்னோட பேர் எதுக்குடா சொல்றேன்னு சொல்லிட்டு காக்காசி கத்திக்கிட்டு இருக்கான். கேப்டன் நாங்க எல்லாத்தையும் கொன்னுட்டோம்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா காய் மிரண்டான் 2 பேரையும் பார்த்துட்டு. உனக்கு காக்காசி சொல்றான் நான் டான்ஸ் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டேன், உன்னோட மிஷன் சூப்பரா முடிச்சுன்னு சொல்றான் அவன். உன்னை இட்டாச்சி கேட்கான் கேப்டன் உங்களோட சரிங்கன்னு வந்து உங்களுக்குள்ளது கிடையாதுன்னு கேட்கான். அப்படிதானு சொல்லிட்டு கேட்காம ஆமான்னு சொல்றான் காக்காச்சி. இது யூஸ் பண்றது வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்காம. நீங்க உச்சிகவே கிடையாது கேப்டன், ஆனா உங்களோட சரியன் பவர் இருக்கு எங்கள்கிட்ட இருந்த மாதிரி சொல்றான். நீங்க யாரு பக்கம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கான். நான் என்னைக்குமே அந்த மாதிரி யோசிச்சது கிடையாது இட்டாச்சின்னு சொல்றான். என்னோட நண்பன் என்னை நம்பி இந்த சரியன் தந்துட்டு போயிருக்கான், அதனால உயிரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்ததான் என்னோட வேலைன்னு சொல்றான் அவன். ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்கான். ஆமான்னு சொல்றான் அவன். என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டு போயிருக்காம்னா என்னோட காமரேட் வந்து சாவக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் சாவக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்காண்டி இந்த நம்பி நான் வச்சிருக்கேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து மைட் கை வந்து ஸ்கிராலத்துக்கு தேர்ட் கிட்ட கொடுக்கான். லார்ட் தேர்ட் நீங்க எதுக்கு அன்பு பிளாக் ஆப்ஸ் செட் ஆக மாட்டேன்னு சொன்னீங்கன்னு எனக்கு
எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு கக்காச்சியும் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல செட் ஆக மாட்டான்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னை இவரு யாமட சதியை கட்டுறாங்க, பொதுவாள் எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவன் என்னோட அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கிறதுக்கு செட் ஆனாலும் அவன் தான் சொல்றான் கக்காச்சி இட்டாச்சியை பார்த்து. சார் உங்களுக்கே மிஞ்சினோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கவனுக்கு எப்பவுமே ஒரு இருட்டு மட்டும் தான்டா காலமா இருக்குன்னு சொல்றான் அவன். இது எதுக்கு இப்ப சடனா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு யாமட்ட கேட்கான். எல்லாத்தையும் கொல்றதே ஒரு மிஷன் தானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் இட்டாச்சியை கட்டுறாங்க. பார்த்தா சாஸ்கி அகாடமி முடிச்சுட்டு வெளியே வரான். அண்ணன் சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். வா நம்ம 2 ஒன்னா நடந்து போமான்னு சொல்லி கேட்கான் அவன். உன்னை 2 பேரும் சந்தோஷம் நடந்து போறாங்க. இன்னைக்கு என்னோட சென்சே என்னை பெருமையா பேசுறாங்க, அது தெரியுமான்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டு வரான் சாஸ்கி. அப்புறம் கக்காச்சி ஒரு கல்லறை விளையாடி நின்றுட்டு இருக்கான். மைக்கே கக்காச்சிட்ட பேச வராரு. கக்காச்சின்னு சொல்றாரு அவரு, என்னை மன்னிச்சிரு மிஷன்ல நடந்துக்க சொல்றாரு. நான் தான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான் மைட் கே. அதுக்கப்புறம் பார்த்தா உச்சியா கிளான்ல எப்பவும் ஒரு மீட்டிங், கிளானோட மீட்டிங். அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. உன்னை ஃபுக்காக சொல்லிட்டு இருக்காரு, என்னோட பையன் இட்டாச்சி உச்சியா அன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்ந்துட்டான்னு சொல்றாரு அவரு. அதனால டாப் ரேங்க்ஸ் கூட அவன் பேசக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், நம்மளுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இட்டாச்சி நீ எதுவும் ரிப்போர்ட் கொடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஃபுக்காக கேட்காரு. ஆமான்னு சொல்றான் அவன். நான் புதுசா தான் சேர்ந்திருக்கேன், இன்னும் என்கிட்ட அந்த அளவுக்கு ரிப்போர்ட் இல்லன்னு சொல்றான் அவன். லீவ்ல உள்ள ஹையர் ரேங்க்ஸ்ல அந்த அளவுக்கு விசேஷமா இல்ல, எனக்கு தெரிஞ்சு உச்சியா கிளான் இதெல்லாம் அசால்ட்டா டீல் பண்ணிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா கீழே தான் என்னோட தலைவன் சிசி உச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். ஹிடன் லீஃபோட ஃபியூச்சர் நம்மளே முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே ஃபுக்காக சொல்லிட்டு இருக்காரு, உச்சியோட வருங்காலமாவே நம்ம தான் இருக்க போறோம், நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொன்னோன்னு எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இட்டாச்சி உட்கார்தான் அப்படி பின்னாடி இருக்க அந்த கல் அப்படி பார்க்க. ஆனா அந்த சமயத்துல அவனால வாசிக்க முடியாது. மங்கைக்கு சரிங்கன்னு இருந்தா தான் அதனால வாசிக்க முடியும். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம. See you, bye.